ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஒரு 10 நாளாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் ஆக்கிரமிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, சிறை அப்படிங்கிற படம் எல்லாரோட மனசுலையும் வந்து ஆக்கிரமிச்சிச்சு. அதே மாதிரி எங்கப்பா மலையாள இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்து சலிச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரேமம் படத்தில் நடித்த நிவின் பாலியை ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பழைய நிவின் பாலியை பார்த்த ஒரு திருப்தியும் ஒரு அவரோட ப்ரெசன்ஸும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பூதிரி குடும்பம் நல்லா வந்து என்னன்னா வேத பாடம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய நம்பூதிரி குடும்பம். அதில் இவர் 2வது மகனாக இருக்கார் நம்ம கதாநாயகன். இவரோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கிறது. அதில் வந்து நம்ம எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி இவருக்கு ஒரு வெளிநாடு ட்ரிப்பு வருது. அது கடைசி நிமிஷத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா எதிர்பாராத விதமாக கேன்சல் ஆயிடுது. சரி, நம்ம கேன்சல் ஆயிடுச்சு, வேற என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏன்டா நீ பரவாயில்ல கேன்சல் ஆனது நல்லதுன்னு நினச்சிக்க, ஊரில் உங்கள் அப்பா வந்து 70வது பிறந்தநாள் கொண்டாடுது, நீயும் அப்பாவும் ரொம்ப வருஷமாக பேசிக்கிறது இல்லை, இந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்க, திருப்பி என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்தோட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவரும் என்ன பண்ணிடுறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தன்னோட சொந்த ஊருக்கு தன்னோட அப்பாவோட 70வது பிறந்த நாளைக்கு அங்கே வராரு. அங்கே வந்து தன்னோட அப்பாவோட பிறந்தநாளை கொண்டாடினதுக்கு அப்புறம் இவருக்கு வீட்டில் வெட்டியாக இருக்காரு. அப்போ இவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படியே, நான் வந்து அப்பப்போ போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மந்திரம் சொல்கிறேன், அதே மாதிரி யார் யாருக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாத்தையும் வந்து மந்திரம் சொல்லி விரட்டுறேன், நீ வந்தீங்கன்னா உனக்கு ஏதாவது நான் பார்த்து ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்போ அந்த சொன்ன ஃப்ரெண்டு எதிர்பாராத விதமாக அவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு அடிபட்டுருது. அதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போகிறதா இருக்குது பேய் ஓட்டுறதுக்கு மந்திரம் சொல்ல, அதனால நீ அந்த வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சில பல மந்திரத்தை கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு டைமாக நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு திருப்பி போட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா சர்வம் மாயா. செம்மையான ஒரு ஃபீல் குட் ட்ராமாங்க இந்த படம், உண்மையிலே சொல்கிறேன். பட் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி கதைகளையும் வந்து என்ன அப்படின்னா மாற்றி அமைச்சிருக்காருன்னே சொல்லலாம் டைரக்டர் அகில். வேற லெவலுங்க இந்த படம் உண்மையிலே. அதாவது கிளைமேக்ஸில் நமக்கு வந்து என்ன அப்படின்னா கண்ணீரும் சரி ஒரு கனத்த இதயத்தோடு போகிறோம். இது வந்து நான் எக்ஸ்ட்ரீமிலான சொல்லலை, ரியல் ஃபேக்டாக தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் குட் ட்ராமா இந்த படம். நிவின் பாலிக்கு செம கம்பேக்கு. இதில் இன்னொரு